தூத்துக்குடியில் தனது இருசக்கர வாகனத்தையே இலவச படிப்பகமாக மாற்றி சமூகத்தையே வாசிப்பு பழக்கத்திற்கு இட்டுச் செல்லும் தீரா காதலுடன் களமிறங்கி இருக்கிறார் இளைஞர் ஒருவர். அறிவுக்கண்ணை சரியாக திறந்தால் அனைவரும் இங்கே ஒளி பெறலாம் என்ற மூத்தோரின் சிந்தனையை இறுகப் பற்றியுள்ளார் தூத்துக்குடி துறைமுகத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றும் சைமன். தனது இருசக்கர வாகனத்தில் 4 கம்புகளை கட்டி அதில் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை தொங்கவிட்டு அதையே ஒரு நூல் நிலையமாக மாற்றியிருக்கிறார். அதற்கு குமிழ்முனை என்று பெயரிட்டு தூத்துக்குடி மதுரை சாலையில் வ.உ.சி. கல்லூரி அருகே தனது வாசிப்பு வண்டியை நிறுத்தியிருக்கிறார். இந்த குமிழ்முனையில் இளம் எழுத்தாளர்கள், குழந்தை எழுத்தாளர்களின் புத்தகங்கள் உள்ளிட்ட ஏராளமான நூல்கள் உள்ளன. தினமும் இரவு 8 மணி முதல் 10 மணி வரை சாலை ஓரத்தில் இந்த வாசிப்பு வண்டி நிறுத்தப்படுகிறது. இளைஞர்களும் நடைப்பயிற்சிக்கு வந்து செல்வோரும் புத்தகங்களை எடுத்து அருகே அமர்ந்து வாசிக்கின்றனர். தொடங்கிய 15 நாட்களில் 30 பேரை வாசிப்பு பழக்கத்திற்குள் ஈர்த்திருப்பதாக கூறுகிறார் சைமன். இது குமிழ்முனை வாசிப்பு வண்டி. மக்கள் மத்தியில் வாசிப்பை வளப்படுத்தணும், பிரபலப்படுத்தணும், வாசிப்பை கூட்டணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக நானும் என் நண்பர்களும் இணைந்து இந்த வண்டியில் இளம் எழுத்தாளர்களோட புத்தகத்தை நிறைய வச்சு இங்கே வர்றவங்களுக்கு வாசிக்க கொடுக்குறோம். நிறைய பேர் இங்கே வந்து வாசிக்கிறாங்க. இன்னும் குடும்பத்தில் உள்ளவங்க சிறுவர்கள் புத்தகங்கள் நிறைய வச்சுருக்குறோம். பாரதி புத்தகாலயத்துலேருந்து பிராத்தம் புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அவங்க வாசிச்சுட்டு போகிறாங்க. இங்கே உட்காந்து வாசிக்க முடியாதவங்க வீட்டுக்கு வாடகைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மேலும் இங்கே சேல்ஸும் நடக்குது. நிறைய புத்தகங்கள் சேல்ஸும் எடுத்துகிட்டு போகிறாங்க. குறிப்பான நோக்கம் வாசிப்பை வளப்படுத்தணும், அதே நேரத்தில் புது எழுத்தாளர்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இளம் எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்களை படிப்பதோடு எழுத்தாளர்களிடமும் பேசுவது மகிழ்ச்சியளிப்பதாக அங்கிருந்த வாசகர் சண்முகசுந்தரம் தெரிவித்தார். கதை, கவிதை, கட்டுரை புத்தகங்கள் வாசிக்க அருமையாக இருந்ததாக கூறிய அவர் தான் வேலைக்கு சென்று திரும்பும்போது வழியில் வாசித்துவிட்டு செல்வதாக தெரிவித்தார். ஒரு நாள் இந்த கம்பளம் வச்சு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டேன். புக்கு போடுறோம் அப்படின்னாங்க. இப்போ அடுத்த நாள் மறுபடியும் வந்தேன், போட்டுருந்தாங்க. ஏதாவது ஒரு எடுத்து படிக்கலாம், இங்கே உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி படிக்கும்போது தான் நான் முதல்ல தலித் தமிழ் கவிதைகள் அப்படின்ட்டு இந்த புக்கு படித்தேன். ரீசெண்டாக ஒரு 4 முறை படித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. வாசிப்பு பழக்கத்திற்காக மட்டுமின்றி தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவியர், வேலைக்கு தயாராகும் இளைஞர்களுக்கும் இந்த வாசிப்பு வண்டி உதவியாக இருப்பதாக கூறுகிறார் கதிரவன் என்ற இளைஞர். கேட்கும் புத்தகங்களை வாங்கித் தருவது, நூல்களை வீட்டிற்கு கொண்டு சென்று திரும்பத் தரும் முறையும் இருப்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த வாடகைக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னாங்க. இந்த முன்னெடுப்பு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள்கிட்ட கேட்கும் போதும் ஒவ்வொரு புத்தகம் கேட்டாலும் நாங்கள் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் தூத்துக்குடி இது புது முன்னெடுப்பாக இருக்கும்போது கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. நான் இப்போ டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். இது உண்மையில் எங்களுக்கு நான் குரூப் 4 படிச்சுட்டு இருக்கும்போதும் இது அதுக்கான புத்தகமும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு படிக்கலாம், என்ன அதை வாங்கிட்டு போகலாம்னு சொல்லலாம். எங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்குது. தனி மனித வளர்ச்சி, நாட்டின் முன்னேற்றத்திற்கும் சமூகம் அறிவொளி பெறவும் வாசிப்பு பழக்கம் அவசியமானது. அந்த பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வாசிப்பு வண்டியை அறிமுகப்படுத்திய சைமனை அனைவரும் பாராட்டிச் செல்கின்றனர். தூத்துக்குடியில் இருந்து சன் செய்திகளுக்காக ஜி. ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.